ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மசாலா பூரி. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் வறுத்தரவை இல்லைன்னா வறுக்காதது எதுனாலும் சேர்த்துக்கலாம், 1/2 கப் கடலை மாவு, இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா பூரிக்கு மாவை ஊற வைக்கணும் தேவையில்லை, உடனே நம்ம பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரி கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக நான் ரவையை ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பூரி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தால் அதில் கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நார்மலாக திரட்டி எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக இதில் எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. எப்போவுமே பூரி பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, பொரித்து எடுத்துக்கலாம். மேலே இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தெளித்து விட்டோம்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரிக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் ரைத்தா கூட எடுத்துக்கலாம். சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மசாலா பூரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.